நம்ம பெரிதும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் ஐபிஎல் 2025க்கான மெகா ஏலம் நவம்பர் மாதம் நடைபெற இருக்கிறது. இதுல சிஎஸ்கே அணி 5 வீரர்கள் தான் தக்க வைக்க போறாங்களாம். மற்ற வீரர்களை கழட்டி விட போறாங்களாம். யார தக்க வைக்க போறாங்க, யாரெல்லாம் கழட்டி விட போறாங்க, யாரெல்லாம் அணியில இருப்பாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு சிஎஸ்கே ரசிகர்களுக்கு அதிகமாகவே இருக்கிறது. 2025 ஐபிஎல்ல தோனி விளையாடுவாரா? அப்படி விளையாண்டா அவருடைய பொறுப்பு என்ன? எந்த மாதிரி அவரை சிஎஸ்கே நிர்வாகம் பயன்படுத்தும் அப்படிங்கிற அதிகப்படியான கேள்விகள் இருக்கிறது. ஏன்னா பிசிசிஐயிடம் தொடர்ந்து சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கோரிக்கை வைத்தும் வருகிறது. ஒரு இம்பாக்ட் பிளேயரா, அது மட்டும் இல்லாமல் சர்வதேச போட்டியிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு 5 ஆண்டுகள் மட்டுமே ஐபிஎல்ல விளையாட முடியும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் இருக்குங்கிறத எடுக்கணும், எங்களுக்கு தோனி வேணும் அப்படின்னும் தொடர்ந்து சிஎஸ்கே நிர்வாகம் முறையிட்டு வந்தது. இந்த நிலையில தற்போது சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா இந்த 5 வீரர்கள் தான் தக்க வைக்க போறதா சிஎஸ்கே நிர்வாகத்திடம் இருந்து ஒரு முக்கியமான தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது. அந்த 5 வீரர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, கேப்டனான ருத்ராஜ் கேக்வாட், முன்னாள் கேப்டனான நம்மளுடைய தல தோனி, சிவம் துபே, ரவீந்திர ஜடேஜா, பதிரனா, இந்த 5 வீரர்களை தான் சிஎஸ்கே நிர்வாகம் தக்க வைக்க போகிறதாம். இந்த தகவல் வெளியானது ரசிகர்களை ஓரளவிற்கு சாந்தப்படுத்தினாலும் சில அதிருப்தியான விஷயங்களும் இருக்கிறது. சிவம் துபேவை எதுக்கு தக்க வைக்கணும்? சிவம் துபேவை தக்க வைக்கிறதுக்கு பதிலாக டிவன் கான்வேவை தக்க வைக்கலாமே. ஏன்னா ஓப்பனிங் பேட்ஸ்மேனாகவும் ஒரு விக்கெட் கீப்பராகவும் டிவன் கான்வே சிஎஸ்கேவுக்கு மிக மிக ஒரு முக்கியமான பிளேயர். சிவம் துபே கடைசி 2024 ஆண்டு நடந்த ஐபிஎல் டோர்னமெண்ட்ல ரொம்பவே சொதப்பி இருக்கார். அப்படிங்கிறதுனால டிவன் கான்வே இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருந்து வருகிறது. எது எப்படியோ ஆனா சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா இந்த 5 வீரர்களை தான் இந்த ஐபிஎல் ஏலத்தில் தக்க வைக்க போறதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஒருவேளை இதுல மாற்றமும் இருக்கலாம். நம்ம எதிர்பார்த்த மாதிரி, நம்ம சொன்ன மாதிரி டிவன் கான்வேவை கூட தக்க வைத்து கொண்டு சிவம் துபே வெளியில விட்டு அதற்கு பிறகு கூட ஏலத்தில் எடுக்கலாம். ஆனா இந்த 5 வீரர்கள் இருந்தா சிஎஸ்கே வர ஐபிஎல் டோர்னமெண்ட்ல வெற்றி பெறுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் கேள்வியாகவும் இருந்து வருகிறது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.